வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு நேரம் 3:13. இது ஒரு தொடர்கதை. பாகம் 1. காணாமல் போனவன். மேற்கு தமிழகத்தின் ஓரத்தில் அமைந்த ஒரு சிறிய கிராமம் வந்த ஊர். காலத்தின் தாக்கத்தில் வளர மறந்த இடம் அது. ஆனாலும் இதோ இப்போது சில மூடிய கதைகள் மட்டும் வளர தொடங்கி இருக்கின்றன. ஒரு பரபரப்பான இயங்கிக் கொண்டிருக்கும் காவல் நிலையத்தின் காலை நேரத்தில் ரேவதி வருகிறாள். தளர்ந்த குரலில், தம்பி, இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்பா. வாயில் காவலர், எதுக்குமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? ரேவதி, ஆமாப்பா, என் கணவரை 3 நாளா காணும்பா. என் கணவர் 3 நாளா வீட்டுக்கு வரலப்பா, காணாம போயிட்டாரு. அவள் இதை கூறியதும் காவல் நிலையத்துக்குள் அழைத்து செல்லப்பட்டாள். லேடி கான்ஸ்டபிள் மூலம். உள்ளே சிறிய அறை, ஒரு மரத்தால் ஆன மேசை இருந்தது. அதன் எதிர்ப்புறம் அமர்ந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் சக்தி. சமீபத்தில்தான் ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி பணிக்கு வந்துள்ளார். ஆழ்ந்த பார்வையும் அமைதியும் ஒரு கம்பீரமும் கொண்டவர் சக்தி. தீவிர மனநிலையில், ஏமா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? 3 நாளா காணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? எப்போ கடைசியா பாத்தீங்க? எங்க போனாரு? அவர் பேர் என்ன? எல்லாம் சொல்லுங்க. ரேவதி, சார், அவர் பேரு அருண். வங்கியில தான் வேலை பார்க்குறாரு. காணாம போகிறதுக்கு முன்னாடி 3 நாளா ராத்திரியில தூங்காம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்த நாள் காலை வழக்கம் போல வேலைக்கு போனாரு. அதோட அப்படியே காணாம போயிட்டாரு. ஃபோன் போட்டும் எடுக்கல. பேங்க்ல கேட்டும் அவர் அங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் எதுவும் தெரியல. இன்னைக்கு வர வீட்டுக்கு வரல சார். இன்னொன்னு, வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் ஒருத்தரை பார்த்துட்டு தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு போனாரு. பிற்பகல். அருணின் வீடு. இன்ஸ்பெக்டர் சக்தி நேரடியாக ரேவதியின் வீட்டுக்கு சென்றார். வீடு ஒரு விசித்திர அமைதியோடு இருந்தது. டேபிளில் ஒரு பழைய தூசி படிந்த கடிகாரம் இருந்தது. அது வேலை செய்யவில்லை. அது நின்றிருந்த நேரம் 3:13 அதிகாலை. அது மட்டும் இல்லை, அருகே அருண் எழுதியிருந்த ஒரு குறிப்பும் இருந்தது. அருணின் கையெழுத்தில் அன்மிஸ்டேக்கபிள், பிழையற்றவன் என்று அர்த்தம் கொண்டிருக்க வார்த்தை இங்கிலீஷில் எழுதப்பட்டிருந்தது. சக்தி அதை அடுத்து இருந்த வாக்கியங்களை படிக்கிறார். காலம் ஒரு வட்டம். சில நேரங்களில் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. நாம் ஒரே இடத்தில் இருக்கின்றோம். ஆனால் நேரம் யாருக்காகவும் எதற்காகவும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. இந்த வரிகள் சாதாரணமாக தென்படவில்லை. சக்தியின் மனதில் பல கேள்விகள் பல கோணத்தில் தோன்றின. அவரின் நெற்றியில் வேர்வை துளியே பூத்துவிட்டன. இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் போல் இல்லை. இதற்குள் ஏதோ ஒரு ஆழ்ந்த மர்மம் இருப்பதாக சக்திக்கு தோன்றியது. அடுத்த நாள் சக்தி அருணின் கேஸை எடுத்து விசாரணை செய்ய புறப்பட்டான். முதலில் அவன் வேலை செய்யும் வங்கி, பிறகு ஊராரிடம். அவன் வேலைக்கு செல்லும் இடத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அதற்கடியில் பல முதியோர்கள் அமர்ந்து பேசுவதுண்டு. அவர்கள் நிச்சயம் அருணை பார்த்திருப்பார்கள். அவ்வாறு அருணை கடைசியாக யார் பார்த்திருப்பார்? எந்த வழியாக அவன் சென்றிருப்பான் என துப்பு தேடவே அங்கு சென்றிருந்தான். அருண் அவன் சொன்னது போல் யாரை பார்க்க சென்றிருப்பான் என்பது பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. அது ஒரு இருளான நிழல் போல் இருந்தது. அவ்வாறு அந்த மரத்திற்கு கீழ் அமர்ந்திருந்த ஒரு ஊரின் முதியவர், அருண, ஆமா ஆமா,
இந்த பக்கம்தான் 3 நாளைக்கு முன்னாடி போனான் தம்பி. அவன் அடிக்கடி அழகுன்னு ஒருத்தனை போய் தான் பார்த்துட்டு வருவான். அவனைத்தான் பார்க்க போயிருப்பான். எங்கேயாவது சேர்ந்து ஒன்னா ஊரை சுத்திட்டு ஒரு வாரத்துல திரும்பி வந்துடுவாங்க. இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு எடுத்து நீ விசாரிக்கிறாப்பா. நீ ஊருக்கு புதுசு, அதனால சொல்றேன். சக்தி. அழகா? அழகு யார் அது? அந்த முதியவர். அது அருணுக்கு தெரிஞ்சவங்க தான்ப்பா. ஒரு பெரியவங்க. ஒரு முறையில அவனுக்கு பாட்டி மாதிரி. ஆனா அந்த அம்மா ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கும்பா. அது சின்ன வயசா இருக்கும்போது ஒரு செஸ் பிளேயர். எங்க ஊரையே நியூஸ்ல போட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அவ்வளவு பெரிய செஸ் பிளேயர் அது. ஆனா அது விசித்திரமா நடந்துக்கும். ஊர்ல நிறைய பேருக்கு அதை பார்த்தாலே பயம். யாரும் பேச மாட்டாங்க அவ்வளவா. அதுவும் யார்கிட்டையும் அவ்வளவா பேசாது. ஆனா அந்த அருண் பையகிட்ட நல்லா பேசும். அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமே. எங்கேயாவது கோயில் குளம்னு போயிருப்பாங்க கூட்டிக்கிட்டு. அந்த அருண் தானே. வந்துருவான்ப்பா, பாத்துக்கலாம். ஏதேனும் துப்பு கிடைத்து அதன் மூலம் இந்த கேஸை கண்டுபிடித்து ஃபைலை மூடிவிடலாம் என்று எண்ணியிருந்த சக்திக்கு துப்பு கிடைத்ததோ இல்லையோ, ஆனால் மேலும் குழப்பம் கிடைத்தது. யார் அந்த அழகு? யார்கிட்டயுமே பேசாதவங்க அருண் கிட்ட மட்டும் எப்படி அவ்வளோ க்ளோஸா பேசுறாங்க? அடிக்கடி போய் பார்த்துட்டு வர அளவுக்கு இருந்திருக்கான். ஒரு முறையில பாட்டி தான், சொந்த பாட்டி போல தெரியலையே. இருக்கட்டும், கண்டுபிடிக்கிறேன். அருண் எங்கே போனார்? அவர் உண்மையிலேயே காணாமல் போய்விட்டாரா? இல்லை வேற ஏதாவது நடந்து இருக்குமா? முதன் முறையாக இன்ஸ்பெக்டர் சக்தி மனதுக்குள்ளே ஒரு உணர்வு. இந்த ஊரில் நேரமே விதிமுறைக்கு மாறாக ஓடுகிறதா? சக்தி அவன் வீட்டில் அமர்ந்து அருண் வீட்டில் இருந்து கைப்பற்றி இருந்த அருணின் நோட்புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். நான் இந்த நேரத்துக்குள்ள இல்ல. இதை நீ படிக்கும்போது நானே இங்க இருக்க மாட்டேன். அடுத்த பக்கம் திருப்புகிறான். ஓரமாக ஒரு முனையில் நேரம் எழுதப்பட்டிருந்தது. மணி அதிகாலை 3:13 என குறிப்பிடப்பட்டது. இந்த டயத்துல தானே அந்த வீட்டுல ஓடாத ஒரு கிளாக்க பார்த்தோம் என்று சக்தியின் மனது மீண்டும் அதில் சுழலத் தொடங்கியது. அவன் காணாமல் தான் போயிருக்கான். ஆனால் யாரும் கடத்தவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை. அருண் எங்கே சென்றான்? அவன் நேரத்தில் சிக்குண்டிருக்கிறானா என்று தெரிந்து கொள்ள பாகம் 2 இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. நிழல்கள் பேசும் பழைய வீட்டின் உள்ளே ஒளிந்திருக்கும் மர்மம்.